ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா கத்திரிக்காய் பொரிச்சது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி இந்த மாதிரி பெரிய 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு தண்ணியில் போட்டு அது நல்லதை எடுத்து தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை டிப் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். இந்த டேஸ்ட் அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடச்சிருந்தா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே முக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் இதில் குறைவான தீயிலேயே எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மெதுவாக திருப்பி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.